சாப்பிடும்போது மட்டும் தண்ணி குடிக்கிறேன், தாகத்துக்கு மட்டும் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்றவங்களா, அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். தண்ணியால் என்ன பெனிஃபிட், அது எவ்வளோ குடிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். தண்ணியை வந்து நம்ம ஒரு நாளைக்கு 3 முதல் 4 லிட்டர் வரையும் எடுத்துக்கலாம். அந்த தண்ணி குடிக்கும் போது பார்க்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற நீர்ச்சத்தை வந்து குறைபாடு அதை நீக்கிட்டு செல்களுக்கு வந்து புத்துணர்ச்சி தருது. அது மூலிமா உங்களுக்கு பிரெயின் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகி புத்துணர்ச்சி தரது மூலிமா உங்களோட மூட் வந்து பெட்டர் ஆகுது. டிப்ரெஷன்லேருந்து நம்ம ரிலீவ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. ஜாயின்ட்ஸுக்கு வந்து லூப்ரிகேண்டாக பயன்படுது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னும் போது நம்ம பிளட் சுகர், பிபி எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது என்ன பண்ணணுன்னாக்கா, நம்ம நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிளட்டில் சர்க்குலேட் பண்ணி அது மூலயமா வந்து பிளட் செல்ஸ்க்கு வந்து தேவையான நியூட்ரிஷன் கொடுக்குது. தென் வந்து இதில் நோ கலோரிஸ் கம்மியாக இருக்கிறதுனாலையும் மினரல்ஸ் நிறைய இருக்கிறதுனாலையும் நமக்கு வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாக்டீரியாஸு, வேஸ்ட் ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணுது யூரின் மூலமாக. இது மூலயமா நம்ம கிட்னி அண்ட் லிவர் ஃபங்க்ஷனை வந்து மெயின்டைன் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னும் போது ஸ்கின்னோட டெக்ஸ்சரை, எலாஸ்டிசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. அது மூலமா பார்த்தீங்கன்னா ரிங்கிள்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கம்மி பண்ணுது. அதாவது ஏஜிங் ப்ராசஸை கொஞ்சம் டிலே பண்ணுது.